பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 52வது அதிகாரம் 1வது வசனம். ஐசாயா சாப்டர் 52 verse 1. எலும்பு எலும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். Awake, awake Zion, clothe yourself with strength. ஹல்லேலூயா. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு திட்டம் வைத்திருக்கிறேன், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று நான் உன்னிடத்துல பேசியிருக்கிறேன். ஆனாலும் நீ எதற்காக இன்னும் நீ சோர்ந்து போயிருக்கிறாய்? ஏன் இன்னும் எனக்காக அநேக காரியங்களை செய்ய மாட்டேங்கிறாய் என்று இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து கேட்கிறார். அநேக நாட்கள் நீங்க ஏசப்பாவுக்காக அநேக காரியங்கள் செய்யணும்னு சொல்லி நீங்க விருப்பப்படுறீங்க, ஆசைப்படுறீங்க. ஆனா கடைசியில நீங்க சோர்ந்து போறீங்க, எந்த காரியங்களும் செய்ய மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எலும்பு எலும்பு, நீ எனக்காக அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று நான் உனக்கு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ ஏன் இப்படி சோர்ந்து போயிருக்கிற? நீ என்னிடத்துல ஜெபம் பண்ணு, என்னுடைய பிரசனத்துல காத்திருந்து நீ ஜெபம் பண்ணு, அதிகாலையில காத்திருந்து ஜெபம் பண்ணு. நான் உனக்கு ஒரு புதிய பலனை தருவேன், நான் உனக்கு எல்லா காரியங்களையும் கற்றுத் தருவேன், என்னுடைய வல்லமையினால உன்னை நிரப்புவேன், நீ அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த உலகத்துல இன்னைக்கு அநேகர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அநேக வாலிபர்கள், அநேக பெரியவர்கள், அநேக சிறியவர்கள் எல்லாரும் இந்த நாட்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக இல்ல ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல இன்னைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாருக்கும் நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று இயேசு உங்களை ரட்சித்து இருக்கிறார். இயேசு உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்ப அவர் ஆயத்தத்தோட இருக்கிறார். நீங்க ஏன் இன்னும் நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க? இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஏன் சோர்ந்து போயிருக்கிற? உனக்கு நான் இவ்வளோ பெரிய திட்டம் வைத்திருக்கிறேனே, அந்த திட்டத்தை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேனே, பின்பு ஏன் நீ இன்னும் சோர்ந்து போயிருக்கிற? இன்னைக்கு இயேசப்பா உங்களை பார்த்து தான் கேட்கிறார். இந்த நாள்ல கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அவர் உங்களை பலப்படுத்துகிறார். அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற திட்டங்களை கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்க அவருக்காக அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். அவர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். அவர் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க அவருக்காக எழும்பணும். இந்த நாட்கள்ல நீங்க அவருக்காக எழும்புங்க. அவருடைய சுவிசேஷத்தை நீங்க எல்லா இடத்துலயும் நீங்க போய் சொல்லி நீங்க பிரசங்கிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். சுவிசேஷம் அறிவிங்க. இந்த நாட்கள்ல நீங்க ஏசப்பாவுக்காக சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்க. வரப்போகிற நாட்கள்ல தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. எல்லாருக்கும் ஏசப்பா ஒரு விடுதலையை தருவார். எல்லாருடைய வாழ்க்கையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். நாம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நல்ல பிள்ளைங்களோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிள்ளைங்களை பலப்படுத்துறீங்க, பிள்ளைங்களை அபிஷேகித்திருக்கிறீங்க, பிள்ளைங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறீங்க, பிள்ளைங்களை கொண்டு வழி நடத்துறீங்கப்பா. நீங்க பிள்ளைங்க மூலமாக மகிமைப்படுங்க. தேசம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். பிள்ளைங்களை கொண்டு பயன்படுத்துங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பாவுக்காக எழும்புங்க. ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார். அதிகாலையில் அவரை தேடுங்க. அவர் உங்களோட பேசுவார். உங்களுக்கு அவருடைய வல்லமையினால உங்களை நிரப்புவார். உங்களுக்கு அவருடைய பலனை தருவார். அவர் உங்களோட கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். அவருக்காக வாழுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். God bless you. Have a joyful day.